ஸ்ரீ குருப்பியோ நமஹா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தின பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இன்று 2/3/2024 தமிழ் சோபகிருது வருடம் உத்தராயணம் சிசிர ருதோ கும்ப மாதம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று மாகப்பகல கிருஷ்ணபக்ஷ சஷ்டி திதி காலை 7:54 வரையும், அதன் பிறகு சப்தமி திதி இருக்கிறது. பகல் 2:42 வரை விசாகம் நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம். இன்று வியாகாத நாம யோகம் காலை 7:54 வரை வணிசீகரணம், இரவு 8:22 வரை பத்ரேகரணம், அதன் பிறகு பவகரணம். இன்று நேத்திரன் 2 ஜீவன் அறை என்றளவிலும், இன்றைய விவாக சக்கரம் வடமேற்கு, வாரசோலை கிழக்கு, யோகினி கிழக்கு. இன்று கீழ்நோக்கு நாளாகும். இன்றைய சிரார்த்த திதி சப்தமி. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய ஆனந்தாதி யோகம் என்று பார்த்தால் சனிக்கிழமையும் விசாகம் நட்சத்திரம் சேர்ந்தால் சுபயோகம், இதன் பலன் சுபகாரிய சித்தி. சனிக்கிழமையும் அனுஷ நட்சத்திரம் சேர்ந்தால் அமிர்த யோகம், இதன் பலன் ஸ்திரீ சந்தோஷம். இன்றைய தின விசேஷங்கள் என்று பார்க்கும் பொழுது பூர்வேத்யு புண்ணிய தினம். பொதுவாக 96 நாட்கள் ஷண்மதி புண்ணிய தர்ப்பண தினங்களாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதிலே வருகிற முக்கியமான நாட்களில் பூர்வேத்யு நாள், அஷ்டகா, அன்வஷ்டகா ஆகிய புண்ணிய நாட்கள் மிக முக்கியமானது. இந்த புண்ணிய நாட்களில் முன்னோர்கள் நினைவாக தில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் தில ஹோமங்கள் செய்வதற்கும் சிறப்பான நாளாகும். இன்றைய தினம் முன்னோர்கள் நினைவாக தில தர்ப்பணங்கள் செய்தாலும் தில ஹோமங்கள் செய்தாலும், முன்னோர்களுக்கு படையல் வைத்து வழிபாடு செய்வதாலும், தான தர்மங்கள் முன்னோர்கள் நினைவாக செய்வதாலும் குடும்பத்திலே உள்ள முன்னோர்களுடைய சாபங்கள் தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். பிதுரு தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். குலவிருத்தி வம்சவிருத்தி உண்டாகும். பொதுவாக நம்ம எவ்வளவு தெய்வ வழிபாடுகள் பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் நமக்கு வழிகாட்டியே நம்மளுடைய முன்னோர்கள், தெய்வத்தை வழிகாட்டியே நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வது மிக முக்கியமானது. முறைப்படி இதை செய்வதால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். ஜாதக ரீதியாக எப்படிப்பட்ட தோஷங்கள் சிரமங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நிவர்த்தியாகும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் குடும்பத்திலே காலகாலத்திலே நடக்க வேண்டிய திருமணம், திருமணத்திற்கு காலத்திலே கிடைக்க வேண்டிய குழந்தைகள், நல்ல யோகமான பிள்ளைகள், நல்ல சொத்து வசதி சேர்க்கை, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மிக முக்கியமானது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினால் இது அனைத்து கிடைப்பதற்காக இன்றைய தினத்திலே பெரியவர்கள் நினைவாக படையல் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினம் காலை நேரத்திலே விசாக நட்சத்திரம் இருப்பதனால் கதிர் அறுப்பதற்கும், கோடி உடுப்பதற்கும், கிணறுகள் சீர் செய்வதற்கும், கிணறு போர் போன்றவை ஏதாவது சர்வீஸ் செய்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. மாலை நேரத்திலே அனுஷ நட்சத்திரம் இருப்பதனால் பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கும், பெருமாள் கோவில் சென்று அங்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்வதற்கும் சிறப்பான நாளாக இருக்கிறது. பொதுவாக சனிக்கிழமை என்று சொல்லக்கூடிய ஸ்திரவாரமும் அனுஷ நட்சத்திரம் சேர்ந்துள்ள இன்றைய தினத்திலே ஆபரணங்கள் வாங்கி அணிவதால் நமக்கு அந்த ஆபரணங்கள் நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது உண்டு. புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கும், வாங்கிய ஆபரணங்கள் அணிவதற்கும், நகைகள் அணிவதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. வீட்டுக்கு வேணுங்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள், கட்டில், பீரோ போன்றவை வாங்குவதற்கு சிறப்பான நாளாக இருக்கிறது. புதிய தொழில் செய்வதற்கான தொழில் முயற்சிகள் செய்வதற்கும், தொழில் நிமித்தமாக போர்டு போன்றவை வைப்பதற்கும் சிறப்பான நாளாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கும், தேவதா பூஜைகள் செய்வதற்கும் சிறப்பான நாளாகும். கடன் வாங்குவதற்கும் கடன் தீர்ப்பதற்கும் ஏற்றதாக இருக்கிறது. பொதுவாக கடன் ஏதாவது பெரிய அளவில் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடனில் ஒரு பகுதியாவது அசலை இன்றைய தினம் திருப்பி கொடுப்பதால் நம்மளுடைய கடன் விரைவிலே அடைப்பதும், கடன் அடைப்பதற்கான வருமானம் கிடைக்கும். நல்ல தொழில் விருத்தியும் தன விருத்தியும் உண்டாகும். இன்றைய தினத்திலே கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. தொழில் விஷயமாக தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தாலும் இன்றைய தினத்திலே கடன் வாங்கினாலும் சீக்கிரத்திலே கடன் அடையக்கூடிய சூழல் நமக்கு உண்டாகும். கடன் வாங்குவதற்கும் கடன் தீர்ப்பதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. சாந்தி பரிகாரங்கள் குறிப்பாக மாலை நேரத்திலே அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், ஆஞ்சநேயர் கோவில் சென்று அங்கு வழிபாடு செய்வதால் நம்மளுடைய சனிகிரக பாதிப்பு தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். சனிக்கிழமையான இன்றைய தினம் ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரையும், யமகண்டம் பகல் 1:30 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரையும், பொதுவான சுபவரி நல்ல நேரம் காலை 7 மணிலிருந்து 7:30 மணி வரையும், பகல் 10 மணிலிருந்து 1 மணி வரையும், மாலை 5 மணிலிருந்து 7:30 மணி வரையும், இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரையும் பொதுவான சுபவரி நல்ல நேரம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் விருதியை சந்தோஷத்தை உண்டு செய்யும். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசி மீன ராசி. காலை 8:17 வரை மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும், அதன் பிறகு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் பகல் 2:42 வரை அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நெசில பிறந்தவர்களுக்கும், அதன் பிறகு பரணி, பூரம், பூராடம் ஆகிய நெசில பிறந்தவர்களுக்கும் வதைதாராபலன் மற்றவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பு ஏற்படுத்தாது. அடுத்து இன்றைய தின ராசி பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் காலை 8:17 முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதிலும் குறிப்பாக மேசராசி அஸ்வினி பரணி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வதைதாராவலனோடு கூடிய சந்திராஷ்டமாக இருப்பதனால் நிறைய புதிய முயற்சிகள், புதிய யோசனைகள் உருவானாலும் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சில நாட்கள் கழித்து முயற்சி செய்தால் வெற்றி லாபத்தை பெறுவீர்கள்.
கடன் தீர்ப்பதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதன் கடன் தீர்ப்பதற்கான வழிமுறைகள் இன்றைய தினம் கிடைக்கும். முன்னோர்கள் வழிபாடு செய்வதாலும், பெருமாளை வழிபாடு செய்வதாலும், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதாலும் உங்களுடைய சந்திராஷ்டம தோஷ பாதிப்பெல்லாம் விலகி நன்மை பெறுவீர்கள். ரிஷபராசியிலே பிறந்த நண்பர்களே, கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகளும் நிவர்த்தியாகும். கணவர் அல்லது மனைவி மூலமாக ஆதாயத்தினை லாபத்தினை பெறுவீர்கள். நல்ல ஒரு அந்யோன்யமான சூழல் உண்டாகும். குடும்பத்திலே சாதகமான சூழலும், புதிய நண்பர்களுடைய வருகை, அவர்கள் மூலமாக ஆதரவும் உதவியும் கிடைக்கும். மிதுன ராசியிலே பிறந்த நண்பர்களே, போட்டிகளில் வெற்றியும் தனலாபத்தையும் பெறுவீர்கள். பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறையில் புதிய முயற்சிகள் செய்வதற்கான யோசனைகள் விருதியாகும். கடகராசியிலே பிறந்த நண்பர்களே, குழந்தைகளுக்கான செலவினங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய சூழல் உண்டாகும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கான சூழல் அமையும். மற்றபடி தொழில்துறையிலே வளர்ச்சி லாபத்தை பெறுவீர்கள். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகளும் நிவர்த்தியாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் ஒரு தரத்து இருதர முயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள். சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே, போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உடல் அசௌகரிய பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. தாயாருக்காக நிறைய செலவினங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். நீங்களும் உங்களுடைய தாயாரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து வெளியிடங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை கவனம் தேவை. வீட்டிலே பெண்களிடம் பேசும் பொழுதும், அம்மா ஸ்தானத்தில் இருப்பவர்களிடம் பேசும்போது, அம்மா, அக்கா, தங்கை அல்லது மாமியார், அத்தை இவர்களிடம் பேசும்பொழுது கவனம் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தனலாப யோக தினமாக இருக்கிறது. போட்டிகளில் வெற்றியும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, எதிர்பாலினத்தோடு பேசும்பொழுது கவனம் தேவை. ஆண்களாக இருந்தால் பெண்களாலும், பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் சில சங்கடங்கள் சந்திப்பதற்கான சூழல் இருக்கிறது. மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது கவனமாக இருக்க வேண்டும். சொன்ன சொல்லை காப்பதற்காக நிறைய சிரமப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் வாங்கிய ஆபரணங்கள் அணிவதற்கும் இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான சூழலாக இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் நிலம் வாங்குவதற்கான யோசனைகள் விருத்தியாகும். அதற்கான முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பிரயாணங்களால் ஆதாயத்தினை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் அதற்கேற்ற வருமானத்தை பெறுவீர்கள். அதற்கென ஏற்பட்ட செலவுக்கு ஏற்பட்ட அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றமான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. பிரயாணங்களால் யோகத்தை பெறுவீர்கள். தனலாபம் இருக்கிறது. அலைச்சல் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழலாக இருக்கும். உங்களுடைய சகோதர வழியில் தேவையற்ற விவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, செலவினங்கள் அதிகமாக ஏற்பட்டாலும் அதற்கேற்ற வருமானத்தை பெறுவீர்கள். தன விரதையும் உண்டு. இன்றைய தினம் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதில் செலவினங்கள் செய்வதற்கான சூழல் இருக்கிறது. குடும்பத்திற்கான மளிகை சாமான்கள் வாங்குவதற்கு இன்றைய தினம் யோகமாக அமைகிறது. உங்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த பழைய வரவுகள்லாம் வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தனலாபம் பெறுவீர்கள். தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கான யோசனைகள் விருதியாகும். வெளியூர் அல்லது வெளிதேசம் செல்வதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் தனலாப யோக தினமாக இருக்கிறது. பழைய பாக்கியங்கள் வசூலாகும். முன்னேற்றமான சூழலை பெறுவீர்கள். தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. நல்ல மதிப்பும் புகழும் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் எடுத்த காரியங்களில் வெற்றியும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய யோசனைகள் ஒப்பந்தங்கள் நிறைய உருவாவதற்கான சூழல் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீர்கள். உடல் அசௌகரிய பாதிப்புகளால் நிவர்த்தியாகும். ஊக்கமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, காலை 8 மணி 17 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்ட தோஷ பாதிப்பெல்லாம் முழுமையாக விலகி நன்மை இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. தொழில் போட்டிகள் இருந்தாலும் வெற்றி சந்தோஷத்தை பெறுவீர்கள். தூக்கம் மிகவும் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கரெக்டான உடல் ஓய்வை எடுத்துக்கொள்வது நல்லது. மற்றபடி உடலில் ஏற்படைய அலர்ஜி பாதிப்புகள் கூட நிவர்த்தியாகும். அதற்கான சரியான மருத்துவ உதவி ஆலோசனையும் கிடைக்கும். தொழில்துறையிலே அலைச்சல் அதிகமாக இருக்கும். நிறைய சிரமப்பட்டு சொற்ப லாபத்தை பெறுவீர்கள். ஒரு தரத்து இருதரம் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். இவ்வாறாக இன்றைய தின ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும் ஜாதக ரீதியாக பூஜைகள் யாகங்கள் செய்வதற்கும் வீட்டிலே கணபதி பூஜை, லட்சுமி பூஜை, சுதர்ஷ்ண ஹோமம், வீடு கிரக பிரவேசம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் எம்மை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் செய்து கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.